ஃபினான்ஷியலாக வீட்டில் ரொம்ப லாக் ஆகிட்டாங்க. ஆமாம், ஃபினான்ஷியலாக ரொம்ப லாக் ஆகிட்டாங்க. அப்போ நமக்கு வந்த சம்பளமும் ரொம்ப கம்மி சம்பளம். இனியால் என் பொண்ணோட ஃபீஸ் மட்டுமே 52,000 ரூபாய். நீங்கள் நாளைக்கு படிக்க வைப்பீங்களா அப்போ தெரியும். அது ரொம்ப பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான, நான் வந்து மிடில் கிளாஸ், நம்ம மிடில் கிளாஸ் படிக்கிற பசங்களோட ஸ்கூல் தான். யூகேஜி படிக்கிறா. வருஷத்துக்கு 52,000 ரூபாய். இந்த 52,000 ரூபாய் ஃபீஸ் எனக்கு கட்டுறதுக்கு வைக்க கிடையாது. நான் அந்த ஸ்கூலுக்கு நான் போகிறேன்னா அங்கே இருக்க இந்த டீச்சர்ஸு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்கிட்ட நல்லா மரியாதையாக பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா, அவங்க வீடியோ பார்ப்பேன் சார், அது சார், இது சார். நான் அவங்கள்ட்ட போய் அவங்க 2-3 நாள் என்கிட்ட ஃபீஸ் கேட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன். அந்த ஃபீஸ் வந்து 2 தவணையாக கட்டுறோன்னு போய் சொல்லு. நான் கட்டினா, நான் போய் சொன்னால் என்னை எப்படி எடுத்துப்பாங்க, நீ சொல்கிறதுக்கு எப்படி யோசிக்கிறேன், நான் போய் எப்படி அந்த ஸ்கூலில் சொல்ல முடியும், சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பேச்சுவாக்கில் இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆர்கியூமெண்ட்டாக போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, அந்த ஸ்கூலில் அவங்க சொன்னது, உங்களுக்கு என்ன மேடம் யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, உங்களால் போய் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க அது நாங்கள் வேற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு வீட்டில் ஒரு பெரிய ஒரு இது ஒன்று போச்சு, வாக்குவாதம் ஒன்று போச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது குழந்தை ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு உங்களால் முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும், வேண்டாம் விட்டுருங்க, நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போங்க, வேறு ஏதாவது ஒரு வேலை, மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போங்க போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு 2 பேரும். அதுக்கப்புறம் நான் எனக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் அப்படியே ரொம்ப இப்படியே இருந்து இது பழகினதுனால எனக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப இதுவாக படித்து அவங்க கரெக்டாக அந்த குரூப் 2 வந்தது. அந்த குரூப் 2 எழுதினாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க.